ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் எப்படி ட்ரெயின் டிக்கெட்ஸ்களை இலகுவாக ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி அவங்களோட வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சீட் ரிசர்வேஷன் அப்படின்னு டைப் பண்ணாலே அவங்களோட வெப்சைட் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஃபெஸ்ட்டுக்கே தெரியுது சீட் ரிசர்வேஷன் அப்படின்னு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜ் அவங்களோட இப்படி தான் காட்டும். ஸ்ரீலங்கா ரயில்வேஸோட ஒரு பிக்சர்லாம் போட்டு ஒரு ஹோம் பேஜ் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ புக்கியோ ஷீட்னு இருக்குது, அது அதில் தான் நம்ம புக் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் பேஜ் கேலரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன்று கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவங்களோட சேவிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம புக் பண்ணுற ஆப்ஷன் மேலே இருக்குது. இப்போ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கேலரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களோட பிக்சர்ஸ், யூனிக்கான பிக்சர்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. எந்த வழியாக அதோட ட்ராவல் பண்ணுற பிக்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ரயில்வேஸோட ஒரு ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. அவங்க எப்படி பில்ட் பண்ணாங்க, எப்படி எப்போலேருந்து எப்போ மட்டும் ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க. வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும், என்னென்ன மாதிரி லக்கேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லக்கேஜ் வந்து எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரி பயணிக்கணும், நம்மளோட சேஃப்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என் கீழே வந்து அவள் சேவிஸ்ன்னு போட்டு எங்கேருந்து எங்கே மட்டும் ஸ்ரீலங்கன் ரயில்வேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொழும்புல ஜஃப்னா, கேண்டி, பதுல்ல, ட்ரிங்கோ இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. கீழே பெட்டிக்கலோ, மன்னார், எங்கெங்கெல்லாம் போகுதோ பதுல்ல, கேண்டி டு பதுல்ல, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ரயில்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுதோ எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படி பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நம்ம ஏதாச்சும் அவங்களோட வந்து சேவிஸ் ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது கொடுத்தோம்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும், என்ன மாதிரி லக்கேஜ் கொண்டு போகணும், ட்ரெயினில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு முக்கியமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வாட்சி பார்த்திங்கன்னா அவளோட சேஃப்டினஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணலாம், அப்படி கேன்சல் பண்ணால் நம்மளுக்கான ரிட்டர்ன் சார்ஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும், ஸோ அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் பாலிசி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட். அண்ட் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ புக் பண்ணுற ஆப்ஷனுக்கு போய்ட்டு புக் பண்ணி பார்த்துக்கலாம். புக்கியோ சீட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம புக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பேசஞ்சர்ஸ், வாரன் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஜென்ரல் பேசஞ்சர்ஸ். ஸோ அது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஜென்ரல் பேசஞ்சர்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அதை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான புக் பண்ணுறது ஆப்ஷன் காட்டுது. ஸோ நம்ம வந்து சூஸ் ஸ்டேஷன் போட்டிருக்கோம். எங்கேருந்து எங்கே போக போகிறோம், ஃப்ரம் டு அப்படி நம்ம கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். எங்கேருந்து எங்கே போகிறோம். சும்மா நானோயா அப்படின்னு போட்டுக்கிறேன். நானோயாவிலேருந்து கிளம்பு வரேன்னு சொல்லி போட்டுக்கோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் வந்து நம்ம என்றைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆளுக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து மினிமம் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக 5 டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம். அப்போ நான் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு ரிட்டன் வேணுமான்னு கேட்குது. நம்ம நானோயிலேருந்து கொழம்பு போயிட்டு கொழம்புலேருந்து திரும்ப நானே போகணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு தான் ரிட்டன். ஸோ நம்ம ரிட்டன் தேவையில்லை, ஓட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு கொடுத்து கீழே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா அப்படி தான் காட்டும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த டேட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டைமில் எந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சேட்டில் பார்க்க முடியும் நம்மளுக்கு என்ன டைம் அவைலபிளாக இருக்குமோ அந்த டைமில் நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன மாதிரி ட்ரெயின், நைட் மெயில் அண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோமா அப்படின்னா கீழே வந்து ஷீட் ஆப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன்ஸ், நார்மல் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி புக் பண்ணி பார்த்துக்கலாம். புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளோட இமெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இமெயிலுக்கு தான் நம்மளோட வந்து டிக்கெட்ஸ் அனுப்புவாங்க, அதை நம்ம கொடுத்துக்கலாம். டிக்கெட்ஸ்க்கு இமெயில் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஐசி ஒரு பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் பிரஜையாக இருந்தீங்க அப்படின்னா என்ஐசி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபாரினராக இருந்தீங்கன்னா அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வந்து சீட்ஸ் செலெக்ஷன் கேட்குது. ஏர் கண்டிஷன் வேணுமா இல்லாட்டி தேர்ட் கிளாஸ் அப்படி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம நார்மல் கிளாஸே புக் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ இதில் காட்டுது பண்ணால் நம்ம ஒரு சார்ட் சமரி காட்டுது. எங்கேருந்து எங்கே போகிறோம், என்ன ட்ரெயினில் போகிறோம், என்ன டைம், என்ன டேட் அண்ட் ப்ரைஸ், அமௌண்ட் எல்லாம் காட்டுது. ஸோ இது கொடுத்து எக்ரி கொடுத்துக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து ஓகே பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகுது. ஸோ நம்ம இதில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போய்ட்டு பேமெண்ட் பண்ண இல்லாது, நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அண்ட் வந்து நம்ம கார்டு நம்பர் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம சீட் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளோட இமெயிலுக்கும் ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்புவாங்க. நம்மளோட டிக்கெட்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ சார்ஜ் எப்படி ஃபுல்லாக போட்டு அனுப்புவாங்க. இதை வந்து நம்ம இந்த டிக்கெட்ஸை வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு காட்டி நம்ம டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.